உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது? உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால சில விஷயங்கள்ல முயற்சி எடுத்து அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலயும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு திறமை இந்த 12 ராசியில இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும். நிறைய பேசுவாங்க, நிறைய இடத்துல லெக்சர் கொடுப்பாங்க. ஆனா தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம், அடுத்து குடும்பஸ்தானம், தனஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம். அதுல செவ்வாய் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அற்புதமான ஒரு செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அந்த ஸ்தானம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இந்த மாதத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் தொழில்ல மிகப்பெரிய பின்னடைவு, நான் எவ்வளவோ தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் அதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கமிஷன் உத்தியோகத்துல எல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்மளால கமிஷன் உத்தியோகம் செஞ்சு நம்ம அதை எப்படி வருமானத்திற்கு யூஸ் பண்ண முடியும், மாத வருமானத்திற்கோ இல்ல குழந்தைகளினுடைய தேவைகளுக்கோ இல்ல குடும்பத்தினுடைய தேவைகளுக்கோ எப்படி பத்தும் அப்படின்றதுலாம் ஒரு அசால்ட்டான சில விஷயத்துல எல்லாம் இந்த மாதத்துல கமிஷன் வருமானம் அப்படின்றது இரட்டிப்பாக ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு மாற்றத்தை நீங்க உணர்றதுக்குண்டான ஒரு நேரம். நம்மளா இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்களை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது.
இந்த மீனராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ஒரு கடன் பிரச்சனையும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும், அதே சமயம் அதற்குண்டான நிவர்த்தியையும் கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களை டைரக்டா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். பாக்கியஸ்தான பார்வையாக பார்க்கறதுனால என்ன பிரச்சனைனாலும் நீ கொண்டு வா, நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரு பகவான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம் மேடம், நீங்க என்னமா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துல 7ஆம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த மாதத்துல இருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடனுடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் முழுமையாக தீரப்போகுது. இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் போனாலும் அதற்குள்ள ஒரு உடன்பாடு, ஒரு சமாதானம் ஏற்பட்டு நமக்குள்ள நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். இதை வெளியில ஒரு வெளிப்படையாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு இந்த கணவன் மனைவி பிரச்சனை பாத்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. நிறைய பேருக்கு 2வது திருமணம், ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பவர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. இந்த ஜென்ம சனிலாம் ஒண்ணுமே இல்லை மேடம், எனக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பு பாத்தீங்கன்னா யாராலையும் அந்த அளவுக்கு பெற்றிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், அடுத்து குடும்பம் ரீதியான சில நெருக்கடிகள், இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் பிரிவுகள்ல இருந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு முழு அமைப்பை இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இதனால் வரைக்கும் உயர்கல்வியை பத்தியே நினைக்காதவர்கள் கூட இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாங்க.
என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.